நார்மலா கேட்கறவங்களும் இருப்பாங்க. கொஞ்சம் த்ரெட்டன் பண்ணி பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்கறவங்களும் இருப்பாங்களே. அப்படிதான் நடந்திருக்கா? ஒரு ப்ரொடியூசர் மட்டும் நான் டேட்ஸ் கொடுக்கலன்னா ஆசிட் அடிப்பேன். ஃபோன் பண்ணி தான் திட்டினாரு. ஏய் மவனை நீ எனக்கு பெரிய ஏய் எனக்கு டேட் கொடுக்கல வெட்டி போடுவோம் வந்தாகணும் அவனு. எங்களுக்கு விருப்பம் இருக்க விருப்பம் இல்லைனா கூட எங்களை வலுக்கட்டாயமாக வந்து மூவிஸில் ஆக்ட் பண்ண வைப்பாங்க. அது எமோஷனல் பிளாக்மெயிலாக இருக்கும். எல்லாரும் காலை விழுந்திருக்காங்க, சூசைட் பண்ணி பேசாரு. நான் ஜம்ப் பண்ணிடுவேன்றான். வெளியில் வந்து இப்போ ஒரு ஆர்டிஸ்டால பிஸி பயங்கர பிஸின்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ நான் உள்ள யோசிச்சுட்டு பார்ப்பேன். அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் பாவம். அவன் நைட் தூக்கம் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் காசு சாப்பிட முடியுமா? டாப்பில் இருந்தால் தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். இதுலேயே தெலுங்கில் வந்து அந்த டைம் ஒன் ஆஃப் த டாப் ஸ்டார். அப்போ பேர் புகழ் எல்லாமே இருக்கும், பட் நிம்மதி இல்லை. ஸோ நான் வந்து பீக்கில் இருந்ததை விட லைஃப்ல நம்ம வந்து எப்பயாவது இந்த லோவா இருக்கிற டைம் என்னடா அது பண்ண போறோம் வாழ்க்கையில அப்படின்னு யோசிக்கும் போது எந்த விஷயம் உங்களை வந்து மறுபடியும் அதை பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம் சார்லாம் வந்து எந்த ஒரு சக்ஸஸும் தராமலே அவர் வந்து தொடர்ந்து ப்ளூ சட்டை மாறன் பத்தி எனக்கு தெரிஞ்சு பாராட்டி பேசின ஒரே ஒரு நடிகர், அதாவது ஒரு சினிமாவில் இருக்க ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தோன்னா அது நீங்களும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன மாதிரி விஷயங்கள் ஆக்சுவலாக? அது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே முடிஞ்ச படத்தை பார்த்துட்டு வந்து இவரோட ரிவ்யூ பார்ப்பேன். நான் என்ன திங்க் பண்ணா PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லலாம். ஆக்டர் ஜெய் ஆகாஷ் அவர்கள் இருக்காரு. ஹாய். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாண்ணா? ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன். கண்டினியூஸாக ஷூட் போய்கிட்டு இருக்கு, தூக்கம் இல்லாமல். அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு பக்கத்தில் போய்கிட்டு இருக்கு. ஓகேண்ணா, உங்களை வந்து பாலச்சந்தர் சார் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரோஜாவனம் படத்தில் வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆனந்தம் அப்படின்ற தெலுங்கு படத்தில் ஒரு நல்ல ஹிட் சில்வர் ஜூப்ளி அளவுக்கு வந்து பேசப்பட்டீங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபேமஸான டேரக்டர்ஸ் கூட பெருசாக நீங்கள் படம் பண்ணலை. நான் வந்து அதுக்கு என்ன காரணம் ஃபர்ஸ்ட்டுண்ணா? இல்லை, நான் அந்த டைம் ஃபேமஸான டேரக்டர்ஸாக ஒர்க் பண்ணேன் தமிழில். ஐ மீன் தெலுங்குலையா தமிழில்? தெலுங்குல. குட் கொஸ்டின், வெரி குட் கொஸ்டின். ஆக்சுவலி ஆனந்தம் அவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் ஆனதுக்கப்புறம் இமீடியட்டாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து அதே டைரக்டர் ஸ்ரீனிவாட்லா சார் நான் ஹீரோவாக சொந்தம் என்ற ஒரு படத்துக்கு வந்து ரெடி பண்ணாங்க. பட் அப்போ நான் என்ன சொன்னேன்னா, எந்த வித ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் சினிமாவில் எனக்கு சொந்த பந்தமோ நண்பர்களோ யாருமே இல்லாமல் கடவுளோட அருளால், அதுவும் தெலுங்கில் வந்து எனக்கு அந்த நேரத்தில் ஒரு வேர்டு கூட தெரியாது. தெலுங்கு நான் காதால் கூட கேட்டதில்லை. தெலுங்கு படங்களை கூட டப்பிங்கில் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி ஒரு படத்தில் வந்து ஹீரோவாக நான் செலக்ட் ஆகி அந்த படம் சில்வர் ஜூப்ளி ஆகுதுன்னா அது வந்து காட் கிஃப்ட்னு நான் ஃபீல் பண்ணேன். கடவுள் வந்து எனக்கு அது ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்காரு. இதை வச்சு நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ண ஆசைப்பட்டேன். ஸோ அப்போ நான் எங்கள் டேரக்டருக்கு என்ன சொன்னேன்னா, சார் இப்போ இந்த ஆனந்தம் சூப்பர் ஹிட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கும் கிரேஸ் வந்துருச்சு, எனக்கு கிரேஸ் வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து இன்னொரு ஹீரோவை நீங்கள் உருவாக்குங்க, நான் இன்னொரு டேரக்டர் உருவாக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு நியூ டேரக்டரை, ஒரு ஸ்ட்ரகிளிங் டேரக்டர் வந்து நான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தேன். அதுக்கப்புறம் கூட நான் தொடர்ந்து தெலுங்கில் பண்ண எல்லா மூவிஸுமே எல்லாமே நியூ டேரக்டர்ஸ் தான். இப்போ 2 படம் மட்டும் பண்ணேன். கோடி ராமகிருஷ்ணா சார் இருக்கும், அப்புறம் முத்தியா சுப்பையா சாருக்கும் பண்ணேன். அது இல்லாமல் நான் பண்ண மற்ற படங்கள் எல்லாமே நியூ டேரக்டர்ஸ் தான். ஏன்னா என்னால் வந்து ஒரு நியூ டேரக்டர் உருவானா எனக்கு ஒரு சந்தோஷம் ஃபீல் பண்ணேன். அதில் நிறைய டேரக்டர்ஸ் வந்து அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல் ஆனாங்க, நிறைய மியூசிக் டேரக்டர் சக்ஸஸ்ஃபுல் ஆனாங்க, நிறைய ஹீரோயின் சக்ஸஸ்ஃபுல் ஆனாங்க. ஸோ எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு சக்ஸஸை வச்சு நிறைய பேர் ஹெல்ப் பண்ண ஆசைப்பட்டேன். ஸோ அதுதான் பண்ணேன். ஓகே. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் எங்கிட்ட நம்ம தமிழ் பக்கம் வந்தோன்னா ரோஜா கூட்டம் படத்தில் கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி தான் என்னை வந்து இந்த படத்துக்கு கேட்டிருந்தாங்க. ஆனால் வந்து என்ன செகண்ட் ஹீரோ வந்து ட்ரீட் பண்ணல. ஒரு அஜித் சார் மாதிரி தான், அஜித் விஜய் நடிக்கக்கூடிய கதை தான் இருந்தாங்க. ஆனால் வந்து அப்படிப்பட்ட கதையாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இல்லை செகண்ட் ஹீரோ இல்லை, 2 ஹீரோ. ஓகே. அதாவது எனக்கு அவர் சசி சார் சொன்னது வந்து இந்த கதை நான் விஜய் சாருக்கும் அஜித் சாருக்கும் பண்ணது. பட் இப்போ அவங்க வந்து வேறு லெவலுக்கு போயிட்டாங்க. ஸோ இப்போ அவங்கள வச்சு பண்ணுறது கஷ்டம். ஸோ நியூ ஃபேஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு விஜய் சார் கேரக்டருக்கா ஸ்ரீகாந்தும் அஜித் சார் கேரக்டருக்கா என்னையும் செலக்ட் பண்ணாங்க. 2 பேருக்கும் ஈக்குவலாக இருக்கும். என்னை தான் அவங்க பூமிகா வந்து லவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனால் என் தங்கச்சிக்கு லைஃப் கிடைக்கிறதுக்காக நான் லவ்வை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி. பட் என்னாச்சுன்னா, அந்த மூவி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே எனக்கு ஆனந்தம் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. தெலுங்கில் வந்து நான் நிறைய படம் கம்மி பண்ணிட்டேன், இந்த நிறைய டேரக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்காக.
ஸோ என்னால் இங்கே வந்து வர முடியலை, கண்டினியூஸாக டேட்ஸ் கொடுக்க முடியலை. அவங்களும் பாவம் எனக்காக வெயிட் பண்ணாங்க. நிறைய லொக்கேஷன்ஸ் கூட, நிறைய நல்ல லொக்கேஷன்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க பிடிச்சதுக்கப்புறம் நான் வர முடியாதால வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ வேறு வழி இல்லாமல் அந்த படத்தை முடிச்சாகணும்ன்றதால என் கேரக்டர் வந்து அப்படியே ஒரு செகண்ட் ஹீரோ ஆக்கி, எனக்கு அதனால் சாங்ஸ் கூட பண்ண முடியலை. ஸ்ரீகாந்த் கேரக்டர் வந்து ஃபஸ்ட் ஹீரோ ஆகி நான் வந்து அந்த செகண்ட் ஹீரோ கேரக்டர் இல்லைன்னா ஃப்ரெண்டு கேரக்டர் மாதிரி வந்துச்சு. ஸோ அது மெயின் ரீசன் அது என்னோட தப்போ என்னுடைய சூழ்நிலை. அந்த நேரத்தில் வந்து தெலுங்கில் வந்து கமிட்டனால என்னால் இங்கே வந்து டேட்ஸ் கொடுக்க முடியல. இந்த லைஃப்ல நம்ம வந்து எப்பயாவது இந்த லோவா இருக்கிற டைம், என்னடா அது பண்ண போறோம் வாழ்க்கையில அப்படின்னு யோசிக்கும் போது எந்த விஷயம் உங்களை வந்து மறுபடியும் நான் இதை பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரும்? என்ன வந்து இப்போ கண்டினியூஸாக வந்து ட்ரை பண்ண வைக்கிறதுக்கு மெயின் ரீசனே என் கண்முன்னாடி நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம் சார். விக்ரம் சார்லாம் வந்து எந்த ஒரு சக்ஸஸும் வராமலே அவர் வந்து தொடர்ந்து சேது வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் எப்படி இருக்க முடியலன்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்குமென்னா, ஒருவேளை என்னுடைய ஆக்டிங் சரியில்லையோ, நான் அழகாக இல்லையோ, அப்படிலாம் இருக்கும் நிறைய. ஆனால் இல்லை, நான் நல்லா தான் பண்ணுறேன், நான் நல்லா தான் இருக்க நம்பிக்கையில் வந்து விக்ரம் சார் தொடர்ந்து பண்ணி சேது மூலமாக ஜெயிச்சு, அந்த படம் ஜெயிச்சதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் அந்த 10 வருஷத்தில் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் தொடர்ந்து ஒரு 3 வருஷத்தில் பண்ணிட்டார். அப்படியா ஒரு சேது படத்துக்கு அப்புறம் தில்லு, தூளு, சாமி, காசு இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டார். அந்நியன் வரைக்கும் பண்ணிட்டார். சூப்பராக ஒரு லைஃப் லாங் பண்ண வேண்டிய பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டார் அவர். ஸோ டெஃபினட்டாக வந்து அப்போ எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, என்னை வந்து எல்லாருக்கும் பிடிச்சி எனக்கு வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் எப்படின்னா, ராமகிருஷ்ணா படம் பார்த்தோன்னே வந்து எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா செட்டில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்காருன்னு சொல்லி பாராட்டினாங்க. அடுத்தது குருதேவா பண்ணோன்னே சன் டிவி, அப்போ வந்து சன் டிவி திரை விமர்சனத்தை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க. ஸோ அந்த சன் டிவி திரை விமர்சனத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ராமகிருஷ்ணா ஜெய்யாகாஷின் பரிணாம வளர்ச்சி என்னாங்க. ஏன்னா ராமகிருஷ்ணாவில் ஒரு செட்டில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பேன், குருதேவாவில் வந்து அப்படியே ஃபுல்லாக ஒரு கான்ஃபிடென்ஸான ஆக்டிங்கு. ஸோ என்னோட ஆக்டிங் ஆகட்டும், என்னோடய லுக்ஸ் ஆகட்டும் யாருமே குறை சொல்லலை. ஸோ அது அப்போ தெரிஞ்சிச்சாங்க டைம், அந்த கரெக்டான டைம் வரும்போது நாம் ஜெயிக்க போகிறோம். ஸோ இன்னொரு பெரிய என்னுடைய ரோல் மாடல் யாருன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஸோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜெயிச்சதே எத்தனை வயசில்? அவர் 40 வயசுக்கு மேலே. இப்போ அவர் வந்து இப்போ எப்படின்னா, அவர் 43 வயசு. அப்போ 43 வயசுனா அவர் ஹீரோ ஆனார் ஃபர்ஸ்ட்டு. அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகும்போது 55 வயசு. அப்போ தான் அவர் சூப்பர் ஸ்டார் அக்செப்ட் பண்ணாங்கல்ல சினிமாக்கு வந்து. ஸோ நான் வந்து எப்படின்னா, அது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நான் சின்ன வயசுலேருந்து நான் ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து புரட்சித் தலைவரோட பெரிய ஃபேனு. நான் சின்ன வயசில் நாங்கள் லண்டனில் வந்து எங்கள் அப்பா அவரோட படம் தான் பார்த்துட்டே இருப்பார். நான் பார்க்க எங்கள் அப்பா வந்து புரட்சித் தலைவர் போய் சொல்லிட்டு இருப்பார் எனக்கு நிறைய விஷயங்கள். ஸோ அது எனக்கு மைண்டில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து இப்போ என் ஃபேன்ஸ் நீங்கள் எந்த இதிலே பார்த்தா கூட என்னுடைய ஃபங்க்ஷன்ஸில் பேசுகிற ஃபேன்ஸ் ஆகட்டும், எங்கே என்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு நான் நல்லா நடிக்கிறேன் அதுக்காக மட்டும் என்ன பிடிக்கல அவங்களுக்கு. அவங்க வந்து நான் பண்ணுற சேவைகளாகட்டும், என்னுடைய நல்ல குணங்களாகட்டும், அதான் அவங்களுக்கு பிடிச்சி எனக்கு ஃபேன்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. அது எப்படி வந்துச்சுன்னா நான் அவரை பார்த்து மைண்டில் ஏற்றிக்கிட்டது. ஸோ அப்போ ஒருவேளை அதான் கூட இருக்கலாம்ல. இப்போ புரட்சித் தலைவர் வந்து ஒரு ஃபேமஸ் ஆகும்போது அவருடைய பிஹேவியர், ஆட்டிடியூட் எல்லாமே வந்து மக்களுக்கு பிடிக்குமா இருந்துச்சுன்னா, அவர் நிறைய கல் முள்ளான இதெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பார்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு உங்களை நோட் பண்ணுவாங்க மக்கள், நீங்கள் ஜெயிக்கும் போது தான் நோட் பண்ணுவாங்க. அந்த ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் மெச்சூர்ட் ஆகணும் லைஃப்பில். ஸோ மெச்சூர்ட் ஆகிறது தான் எங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பாதைகள்லாம். ஸோ நான் வந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு வந்துட்டுருக்கேன்ல. எனக்கு வந்து கடவுள் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, எனக்கு ஒரு சக்ஸஸ் கொடுத்தாரு தெலுங்கில். கொடுத்து ஒரு சக்ஸஸ் வந்தால் எப்படி இருக்கும்ன்றதை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு அந்த சக்ஸஸை நோக்கி பெரிய இது இல்லை. நான் என்ன டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் ஒரு மனிதனாக என்ன டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாருமே பிறக்கும்போது வந்து பெர்ஃபெக்டாக பிறக்கிறது இல்லை. ஸோ 100% பெர்ஃபெக்டாக யாருமே இல்லை. எனக்குள்ள நிறைய குறை இருக்கும். என்னுடைய குறைகளை வந்து நான் சேஞ்ச் பண்ணி டெவலப் பண்ணி மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது எப்படின்னா வந்து நாங்கள் ஒரு ஃபெயிலியர் பண்ணால் தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், வெற்றிக்கு போக முடியும். ஸோ அப்போ அது வந்து நான் எல்லாமே ஒரு லெசனாக எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படி தான் உங்களுக்கு. ஸோ அப்படி கூட இருக்கலாம்னா இப்போ நான் ஸோ விக்ரம் சார் வந்தார், அதுக்கப்புறம் வந்து புரட்சித் தலைவர் வந்து எப்படி வந்து எந்த டைமில் ஜெயிச்சார், அதான் முக்கியம். அப்புறம் இப்போ வந்து மாறிடுச்சு ட்ரெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சக்ஸஸ்ஃபுல் மூவிஸ் எல்லாத்துலேயுமே ஹீரோஸ் வந்து கொஞ்சம் மெச்சூர்டான கேரக்டர்லாம் இருக்காங்க. ஒரு அப்பா தாத்தா கேரக்டர்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்களா. ஸோ அப்போ அதை தான் மக்கள் இது பண்ணுறாங்கல்ல. அந்த காலம் போயிடுச்சு. இப்போ டான்ஸ் பண்ணுறது, ஃபைட் பண்ணுறது எல்லாம் இப்போ பெருசாக இல்லைல்ல. ஸோ இப்போ மெச்சூர் ஹீரோவாக வந்து ஜெயிக்கலாம். ஸோ இப்போ மேபி ஐம் என்ட்ரிங் தட் டைம். இப்போ ஃபஸ்ட் அதான் ஜெய் விஜயத்தில் வந்துருச்சுல்ல. ஜெய் விஜயம் நான் ஒரு ஒரு லோ பட்ஜெட் படம். நான் பண்ணது எல்லாமே பெரிய பட்ஜெட் படம். என்னுடைய கடைசி தமிழ் படம் அடடா என்னளுக்கு 7.5 கோடி பட்ஜெட் எடுத்தாங்க படம். ஸோ அது நிறைய பேர் பார்க்கக்கூட இல்லை, கேள்விப்படக்கூட இல்லை. ஆனால் நான் ஒரு 75 லட்சத்தில் பண்ண படம் வந்து நல்ல ரீச் கொடுத்துருக்கு, நிறைய பணம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. ஸோ எல்லாமே டைம்.
ப்ளூ சட்டை மாறன் பத்தி எனக்கு தெரிஞ்சு பாராட்டி பேசின ஒரே ஒரு நடிகர், அதாவது ஒரு சினிமால இருக்க ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தோன்னா, அது ம். நீங்களும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ப்ளூ சட்டை மாறன் உங்க படத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு குடுத்துருக்காரு அப்படின்னு. ஸோ அப்படி அவர் என்ன சொல்லியிருந்தாரு? அது என்ன மாரி விஷயங்கள் ஆக்சுவலா அது? இல்ல ஆக்சுவலி அவரோட மெயின் எனக்கு சப்போர்ட்னால அவர் அந்த மூவி எங்க ஜெய் விஜயம் படத்த வந்து அவருடைய பேஜில போட்டு சஸ்பென்ஸ் த்ரில்லர் சொல்லி போட்டிருந்தேன். அது என்னன்னா, அந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா 9 அவுட் ஆஃப் 10 சொல்லி எங்களுக்கு குடுத்துருப்பாங்க. ம். IMDb. IMDb. ஸோ IMDb ரேட்டிங்ன்றது இன்டர்நெட் மூவி டேட்டாபேஸ். ஸோ இந்த மூவி வந்து நிறைய பேர் இன்டர்நெட்லாம் பார்க்குறாங்க. ம், ம். ஸோ அந்த டேட்டாபேஸில் வந்து 9 அவுட் ஆஃப் 10 வந்து போட்டிருக்கும்போது, அதை பார்க்கும்போது மக்களுக்கே ஒரு இதாக இருக்கும். ம், ப்ளூ சட்டை மாறன்றவருக்கு அவர் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அவர் வந்து அதை போட்டது. அவர் அவர் போடுறதுக்கு வந்து வேறு எந்த ரீசனும் இல்லை. அவருக்கு நான் பணம் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. ஸோ அவர் எனக்கு பர்சனலாகவும் தெரியாது. ஆனால் அவர் நான் ஃபாலோ பண்ணுவேன். அவருடைய அதாவது அவருடைய பேஜை ஃபாலோ பண்ணுறதுல அவருடைய ரிவ்யூஸ் இருக்குல்ல, ஓகே. ரிவ்யூஸ் நான் பார்ப்பேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிறதுலாம் நல்லா இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு. அவர் வந்து நான் ஒரு படத்துக்கு போகலாமன்னு திங்க் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு அதை பார்ப்பேன். ஓகே. ஏன்னா நான் எப்படின்னா, நான் சில நேரத்தில் என்ன பண்ணுவேன்னா, நான் என்னுடைய நாலேஜ் வளர்த்துக்கணும்ல. ம், ம். ஸோ அதுக்காகவே நான் வந்து ஃபஸ்ட்டு போய் படத்தை பார்ப்பேன் சில நேரத்தில். ஃபஸ்ட் டே முடிஞ்சால் படத்தை பார்த்துட்டு வந்து இவரோட ரிவ்யூ பார்ப்பேன். நான் என்ன திங்க் பண்ணோ அதை தான் அவர் சொல்லியிருப்பார். ஓகே. அது கரெக்ட். ஸோ நான் அவருக்கு ஒரு ஃபேன் மாதிரி ஆகிட்டேன். ம். ஸோ நான் அவருக்கு வந்து ஒரு ஃபேன். ஸோ அவர் வந்து என்னோட போடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் எனக்கு ப்ளஸ் ஆச்சு. ஓகே. ஏன் ஜெய் விஜயம் படம் வந்து நிறைய பேர் அதுக்கப்புறம் அதான் சொன்னேன், எங்கள் ஆப் மட்டுமே இல்லாமல் அது எவ்வளவோ நான் என்னுடைய டெக்னிக் டீமே கேட்டேன், எப்படி அவங்க எடுத்தாங்க? ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுருந்தோம் ம், நம்ம இந்த கண்டென்ட்டை. அது எப்படி அப்படியே டிட்டோ நம்ம ஆப்பில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்திருக்காங்க. குவாலிட்டியாக இந்த திட்டு யோகி தான் வருது, தமிழ் யோகி. தமிழ் ரகஸ். தமிழ் யோகி எனக்கு தமிழ் யோகி. அப்புறம் யோகி. 1HD ஹப், அதுக்கப்புறம் கேசல் ஆப், ம், தென் தமிழ் ராக்கர்ஸ். ம், ம். இவங்க எல்லாருமே அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது போட்டது ஒரு பக்கத்தில் என்னடா இப்படி பண்ணிட்டாங்க. அப்புறம் திங்க் பண்ணால் அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க என்னென்னா, ஏய் உன் படத்தை வந்து இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு அதை வந்து எடுத்து போட்டிருக்காங்கன்னா உன் படத்துக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது வெளியில். ஸோ அந்த டிமாண்ட் ஜாஸ்தியாக க்ரியேட் ஆனதுக்கு வந்து ஆப்வியஸ்லி இவரோட ப்ளூ சட்டை மாறன் அதில் போட்டதை விட ப்ளஸ்ஸாக இருக்கலாம், ம், ஐ ம், திங்க். ம், ம். ஏன்னா அது ஒரு இது. அப்புறம் படம் வந்து த்ரூ மவுத் டாக். இப்போ இதோட பெனிஃபிட் என்னென்னா, இப்போ எங்கள் படம் மாதிரி நிறைய சின்ன படங்களுக்கு வந்து பெனிஃபிட்டே இந்த OTT எங்கள் ஆப். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு ப்ரீதிங் ஸ்பேஸ் நிறைய இருக்கும். ம், இப்போ ம். தியேட்டரில் போனீங்கன்னா 1 டே 2 டேஸ் 3 டேஸ் பார்ப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் படத்தை வந்து பிக்கப் பண்ணணும், ம், ம். இல்லைன்னா தூக்கிடுவாங்க. இங்கே அப்படி இல்லைல்ல, ஒரு வாட்டி அப்லோட் பண்ணிட்டோன்னா அப்படியே இருக்கும். ஆ. இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணி 1 மந்த்துக்கு அப்புறம் கூட டாக் பிக்கப் ஆகும்போது போய் பார்ப்பாங்களே எல்லாரும். ம், டைம் கிடைக்கும்போது எப்பவும் பார்க்கலாம். அப்புறம் வந்து ஒரு வாட்டி நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா 24 ஹவர்ஸ் நீங்கள் வந்து வச்சு பார்க்கலாம். ஓகே. இப்போ நிறைய பேர் சீரியல் பார்க்குறாங்கல்ல அப்படி. புரியுது, புரியுது, ஸோ புரியுது. அப்படி பார்க்குற சீரியலை விட எங்கள் இது நல்லாயிருக்கும். ம், ம். ஸோ ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கும்ல. ஸோ அப்போ அதை வந்து மக்கள் வந்து அடுத்த என்னும் போது அவங்க வச்சு பார்க்கலாம். அந்த பெனிஃபிட் இருக்குது. உங்கள்கிட்ட வந்தோடனே இந்த கேள்வி கேட்கணும்னு தான் தோணுச்சு. இது ஆக்சுவலி நீங்களா இல்ல தருண்குமார் சாரா? உனக்கு 20 எனக்கு 18 ஹீரோ தருண்குமார் சாரா இல்ல நீங்களா? அது நான் தான். நீங்க தான். இத பார்க்கும் ஆனந்தமாய டைம் எடுத்த ஃபோட்டோ. எக்ஸாக்ட்டா பார்க்கும்போது அவர் மாரியே இருக்குது. ஏன்னா இப்போ உங்களோட லுக் வந்து பேக் சைடுல அந்த போட்டோஸ்லாம் பார்க்கும்போது நிறைய கெட்டப் வந்து மாத்திக்கிட்டே இருக்கிறீங்க. ஆமாம் சோ அந்த டைம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, அப்படியே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். எங்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. புண்ணிய தேசம். ம், ம். ஸோ அப்போ நான் தெலுங்கில் வந்து பிஸியாக இருந்தேன். ஸோ இங்கே வரும்போது என்னை பார்த்து சில பேர் வந்து, சார் உங்கள் படம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. என்னன்னா எந்த படம்? ராமகிருஷ்ணான்னு யோசிப்பேன். ம். ராமகிருஷ்ணா இருக்காது, புண்ணிய தேசம்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தா அது நான் இல்லை, தருண் சொல்லி ஃபீல் ஆச்சு. தென் ஆனால் என்ன கோயின்சிடென்ட்னா நாங்கள் 2 பேரும் புண்ணிய தேசத்தை தெலுங்கில் பண்ணோம். ம், ம், ம். புண்ணிய தேசம் படத்தை தெலுங்கில் பண்ணோம். நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க, நானும் தருணும் வந்து ஒரே மாதிரி இருப்போம்னு. அப்புறம் ஜேம் ரவி மாதிரி ஒரு டைமில் நான் வந்து இப்போ இந்த மாமரமில் வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்கும். ம். அந்த போர்ஷன் பண்ணும்போது வந்து ஜேம் ரவி தீபாவளி மூவியில் இருந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஸோ என்னுடைய அசிஸ்டண்ட்டு எனக்கு என் கூடவே ஃபுல்லாக இருப்பான் இந்த நேரமும். அது நான் பார்த்துட்டேன். அந்த பையனை வந்து ஒரு நாள் எனக்கு வந்து சொன்னேன், சார் சென்னைக்கு போயிருந்தேன், உங்கள் படம் பார்த்தேன் சார். என்ன படம்? என் படமா? யார்? நீங்களும் பாவனா பண்ணியிருந்தீங்களே அண்ணா? நானும் பாவனா? என்ன படம்? அப்புறம் தான் சொன்னேன், அது காட்டா அது ஜெயமலோட தீபாவளி படம் இது. ஸோ கூட இருக்கிறவனுக்கே பார்த்தா அப்படி இருந்திருக்கு சில டைம். ஸோ நான் ஒரு மாதிரி இருப்பேன். சேலத்தில் ஃபஸ்ட்டு பிகினிங் ராமகிருஷ்ணா டைமில் வந்து தில் விக்ரம் சார் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, ஜோலைன்லாம் இருந்துச்சுன்னா. ஸோ நிறைய நடிகர்கள் இருக்காங்க. ஓகே. இந்த நீதானே என் பொன் வசந்தம் இந்த சீரியல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து சின்ன திரை அஜித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது எப்படி இருந்துச்சு? அது இன்னும் சொல்லிட்டு இருக்காங்களா? அது உண்மையாக சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நான்
அஜித் சாரோட பெரிய ஃபேன். ம், ம். ஸோ அவங்களே வந்து அது எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. எதனால சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஏதாவது? இல்லை அவங்க அதாவது நீதான் அந்த பொன் வசந்தத்தில் நான் பார்க்கும்போது அஜித் சாரை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க நிறைய பேர். ம், ம். அப்புறம் என்னோட ஆட்டிடியூட் வர மாதிரி இருக்குன்னாங்க. அது அவங்களா ஃபீல் பண்ணால் அவங்களா வச்சாங்க. ஸோ அந்த சீரியல் வந்து லான்ச் பண்ணுறப்ப கூட அவங்களாவே என்னை வந்து அந்த சாங்கை பண்ண சொன்னாங்க. மங்காத்தா சாங் இருக்குல்ல, ம், ம், ம். அந்த சாங்கோட தான் என்னை இன்ட்ரடியூஸே பண்ணாங்க. ம், ம். ஸோ அது அவங்களே ஃபீல் பண்ணாங்க எல்லாரும். தென் ஃபேன்ஸ் கூட நிறைய பேர் அப்படியே சொல்லுவாங்க என்ன சின்னத்திரை சின்னத்திரை அஜித் அவரு அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து ட்ரை பண்றோம், முயற்சி பண்றோம். ஆனா நம்ம அந்த தொட வேண்டிய இடத்த இன்னும் தொடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட்ல உங்களுக்கு இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கா? இல்லை அதாவது அது எல்லாம் நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன். நம்ம தலையெழுத்து புரியுதா உங்களுக்கு? இப்போ எனக்கு இதுதான்னா அதுதான். ம், ம். ஸோ இப்போ டாப்பில் இருந்தால் தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம்னு இது இல்லையே. ம். ஸோ அது இப்போ என்ன என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தெலுங்குல சூப்பர் ஹிட் படம் கொடுத்தேன்ல. ம். தெலுங்குல வந்து அந்த டைம் ஒன் ஆஃப் த டாப் ஸ்டார். ஆனால் அந்த டைம் நான் சந்தோஷமாக இருந்ததை விட இப்போ சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா அப்போ பேர் புகழ் எல்லாமே இருக்கும், பட் நிம்மதி இல்லை ம். அந்த டைம். அதாவது எங்களுக்கு விருப்பம் விருப்பம் இல்லைனா கூட எங்களை வலுக்கட்டாயமாக வந்து மூவிஸில் ஆக்ட் பண்ண வைப்பாங்க. அது எமோஷனல் பிளாக்மெயிலாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? புரியுது, புரியுது. நிறைய பேர் அப்போ அந்த நேரத்தில் வந்து நான் டேட்ஸ் இல்லைன்னா எல்லாரும் காலை விழுந்திருக்காங்க, எப்படியா மனதை காப்பாற்றுங்கன்னு. சில டேரக்டர் வந்து சார் நான் சூசைட் பண்ணிப்பேன் சார், ஹோட்டல்லேருந்து போய் எனக்கு டேட் இல்லைன்றா சார், நீங்கள் உடனே லைஃப் இல்லை சார் அப்படியே ஹோட்டல் எனக்கு இப்போ இருக்குது நான் ஜம்ப் பண்ணிடுவேன்றான். ஐயோ! அப்போ எனக்கு என்ன ஆச்சு புரியுதா உங்களுக்கு? ஆ. ஸோ அதெல்லாம் அது என்ன மாதிரி கேரக்டர்லாம் ரொம்ப கஷ்டம். அதான் கடவுள் வந்து என்னை இப்படி வச்சுருக்காரு. நான் வந்து ரொம்ப எமோஷனலான பர்சன். ம், ம். ஸோ எனக்கு இன்னொருத்தர் வந்து கஷ்டப்படுறேன்னு தாங்கிக்க முடியாது. ஸோ நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீங்கள் நம்ம மாதிரி அந்த டைமில் நான் வந்து ரவுண்ட் த கிளாக் ஷூட் பண்ணியிருப்பேன், தூக்கமே இல்லாமல். ஒன்லி காரில் தான் நான் தூங்கியிருப்பேன். காரில் அந்த ட்ராவலிங் டைம் இருக்குல்ல 1 hour, ஆமா. அப்படி தான் தூங்கியிருப்பேன். சில நேரத்தில் நான் வந்து ஒரு படம் இப்போ தெலுங்கில் வந்து நான் பண்ணியிருப்பேன். இவங்களுக்கு ரோஜா மேடம் இருக்காங்கள்ல, ம், ம், ம். அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. தமிழில் கோகுலம் என்ற படத்தோட ரீமேக். தமிழில் அர்ஜுன் சார் பண்ண கேரக்டர் வந்து என்ன தெலுங்கு பண்ண சொன்னாங்க. அவங்க அண்ணன் குமாரசுவாமி ரெட்டியாக வந்து டேரக்ட் பண்ணார். தமிழில் வந்து அர்ஜுன் சாருக்கு ஆக்சுவலி ஒரு சாங் ஒரு ஃபைட் தான் இருக்கும். பட் தெலுங்கில் எனக்கு வந்து அதை வந்து டெவலப் ஆகி என்னை வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணி ஆகணுன்றதால 3 ஃபைட்டு 3 சாங்ஸு. அப்புறம் இன்னொரு ஹீரோவாக இவர் பிரபுதா சாரோட தம்பி நாயேந்திர பிரசாத் பண்ணியிருந்தார். அவர் அந்த ஜெயராம் சார் கேரக்டர் பண்ணியிருந்தார். ம், ம். அந்த படமெல்லாம் வந்து எனக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. நான் வந்து அப்படி சொக்க பிளாக் அதான் சொல்கிறேன். இங்கே ரோஜா கூட்டத்துக்கு டேட்ஸ் கொடுக்க முடியாமல், அதுக்கப்புறம் வந்து இங்கே எந்த படமே பண்ண முடியாமல் தெலுங்கு அப்படி கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் எனக்கு வந்து இவங்க ரோஜா மேடம் வந்து ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம், அதில் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், உங்களுக்கு இப்போ நல்லா இருக்குங்க பிஸ்னஸ் ஆகும்போது. நான் எனக்கு டேட் கூட இல்லை. ஆனால் ஏன் பண்ணேன்னா ஒரே ஒரு ரீசன் தான். அது கடவுளுக்கு தெரியும், அவங்களுக்கு மேடத்துக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எப்படின்னா வந்து எனக்கு தெலுங்குல சான்ஸ் கிடைக்கிறதுக்கு ரோஜா மேடம் ஒரு காரணமாக இருந்திருக்காங்க. அவங்க வந்து அந்த எண்ணம்மா கண்ணு என்ற படத்தை வந்து ரைட்ஸ் வாங்கி வச்சுருந்துருக்காங்க. அந்த எண்ணம்மா கண்ணு படத்தை தெலுங்கில் ரீமேக் பண்ணுறதுக்கு தம்மாரெட்டி பரத்வாஜன் சொல்லி ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் வாங்கிட்டு, அதில் சத்யா சார் கேரக்டருக்கு சுமந்த், நாகார்ஜுனா சாரோட அக்கா பையன் சுமந்த் ஹீரோ. அப்போ இன்னொரு செகண்ட் ஹீரோ கேரக்டரு ரஞ்சித் சார் பண்ணியிருந்தாருங்க. அந்த கேரக்டருக்கு யாரை பண்ண வைக்கலான்னு போது இவங்க ரோஜா மேடம் சொல்லியிருக்காங்க, இப்படி ஜெய் ஆகாஷ் ஒரு பையன் வந்து இப்போ நடிச்சிட்ருக்காரு. அப்போ ஆகாஷ் ஆக்சுவலி ரோஜாவனம் படம் பண்ணிருக்கேன். ஸோ அந்த படத்தில் பண்ணியிருக்க பையன் வந்து கேட்டாக இருப்பார் நினைக்கிறேன்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் தான் என்னை வந்து அந்த படத்தை செலக்ட் பண்ணாங்க. நான் நடித்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஹீரோவாக பண்ணி ஆனந்தம் சூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ அப்போ எனக்குள்ள எப்படின்னா எனக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரியே தெரியாது. ஸோ எனக்கு அங்கே தெலுங்கில் வந்து அந்த ஒரு படம் கிடைக்கிறதுக்கு சான்ஸாக ஒரு காரணமாக இருந்தது ரோஜா மேடம். அவ்வளோதான். அவங்க அவ்வளோதான். அதாவது இந்த பையனை போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க யாரை போடலான்னு போது. அதை வந்து எனக்கு அந்த டேரக்டர் சொன்னதாலேயே நான் வந்து எனக்கு டேட்ஸ் இல்லைனா கூட நைட் காசு கொடுத்து பண்ணேன் டெய்லி. அதாவது தூக்கமே இல்லாமல் பண்ணேன். அவங்களுக்கு அந்த படத்தை பண்ணி கொடுத்து முடித்தேன். அப்புறம் பேமெண்ட் கூட கடவுள் சத்தியமாக நான் 30 lakhs வாங்கிட்டு இருக்கும்போது மேடம் உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமாண்ணே 5 lakhs சொன்னாங்க. ஓகேன்னு 5 lakhs பண்ணேன்.
புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அதான். ஸோ நான் வந்து என்ன கஷ்டப்படுத்திப்பேன் மற்றவங்களுக்காக கூட. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய. இப்போ ரீசெண்டாக கூட பண்ணேன். இப்ப கூட எனக்கு விருப்பமே இல்லை ஒரு இது பண்ணுறதுக்கு. பட் ஆனால் அவங்க வந்து நான் பண்ணால் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், ப்ளஸ்ஸாக இருக்கும்போது அப்படி பண்ணிட்டு போயிட்டுருப்பேன். ஸோ சக்ஸஸ் இருக்கும்போது வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அன்றைக்கி ஒரு இன்டர்வியூ சொன்னேன். ஒரு ஆர்டிஸ்ட் சக்ஸஸ் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன சந்தோஷமாக இருப்பாங்க, சூப்பராக இருப்பாங்கன்னு. அவங்க தான் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஸோ நான் வந்து பீக்கில் இருந்ததை விட இப்போ சந்தோஷமாக இருக்கேன். ஓஹோ! அவ்வளோதான். கடவுள் வந்து எனக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்ருக்கான். ம். எனக்கு என்ன தேவையோ நான் சம்பாதிச்சுட்ருக்கேன். எனக்கு விருப்பமானதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதானே மெயின். நீங்கள் லைஃப் எப்படி எடுத்துருக்கீங்க அதான் மெயின். ஓகேண்ணே. ஸோ நீங்க இந்த தெலுங்குல வந்து நெறைய பேர் எனக்கு வந்து என் படம் பண்ணுங்க, பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. நார்மலா கேட்கறவங்களும் இருப்பாங்க. கொஞ்சம் த்ரெட்டன் பண்ணி பண்ணுவீங்களா? மாட்டீங்களா? அப்படின்னு கேட்கறவங்களும் இருப்பாங்களே. அப்படிதான் நடந்திருக்கா? இல்லை அதான் நிறைய பேர் வந்து எமோஷ்னலாக வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் நான் உங்கள் அப்பா மாதிரி ப்ளீஸ் நீ பண்ணலைன்னா ஒரு வழியில் அவன் காலில் விழுந்துருவேன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. பட்டு ஒரு ப்ரொடியூசர் மட்டும் நான் டேட்ஸ் கொடுக்கலன்னா ஆசிட் அடிப்பேன். ஏன்னா அது ஆர்டிஸ்ட்டுக்கு பேச முக்கியம். ஸோ அது அது இருக்குது. நிறைய த்ரெட்டன் பண்ணுவாங்க எல்லாரும். இந்த பழைய படத்துல ஹீரோயின்லாம் இந்த மூஞ்சி வச்சு தானே நீ எல்லா பசங்களையும் சுத்துற அந்த மாதிரி. ஏங்க தமிழ்லேயே பண்ணாங்களே. இப்போ தெலுங்கு மட்டும் இல்லை, ம். தமிழில் இவர் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. அப்பா என் மேனேஜர் பயந்துட்டு ஓடுவான். சிவசக்தி பாண்டியன் சார் ம். ராமகிருஷ்ணா படம் பண்ணும்போது. ஓகே. ஸோ தெலுங்கில் வந்து எப்படின்னா என் குரு எனக்கு வந்து லைஃப் கொடுத்தவர் அவர் படம், அவர் ஸ்ரீனு வைட்லா சார். ஆனந்தம் ம். ம். ஆனந்தம் படத்துக்கு அப்புறம் அந்த சொந்தம் படம் பண்ண முடியலை. ஸோ அவர் வேறு ஹீரோ வச்சு பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்ததாக மறுபடியும் நானும் அவர் சேர்ந்து பண்ணணும். அதுவும் ப்ரொடியூசர்ஸ் யார்? ராமோஜி ஃபிலிம் சிட்டி. ம். ஆனந்தம் படத்தோட ப்ரொடியூசர்ஸ் யாரோ ராமோஜி ஃபிலிம் சிட்டி ப்ரொடியூசர்ஸு, ஸ்ரீனு வைட்லா சார் டைரக்டர், நான் ஹீரோ. ஆனந்தம் ஆனந்தமாய். அங்கே இங்கே இனி தெரிந்த காதலுக்கு அப்புறம் அந்த படம் பெருசாக சக்ஸஸ் ஆகலை. யாருக்கு தெரியல, அந்த படம் வந்து தெரியலை. ம். அடுத்ததான் ராமகிருஷ்ணா படம் வந்துச்சு. ஸோ ராமகிருஷ்ணா படம் வந்தோடனே ராமகிருஷ்ணா படத்தோட டைரக்டர் அகத்தியன் சார், சிவசக்தி பாண்டியன் சார் ப்ரொடியூசரு, தேவா சார் மியூசிக் அண்ணா, தலையோட காதல் கோட்டை, காதல் கோட்டை. காதல் கோட்டையோட டீம் அடுத்த படம் பண்ண போகிறாங்க. ரெண்டும்போது அதை நான் பண்ணி ஆகணும், எனக்கு ஆசையாயிடுச்சு பண்ணி ஆகணும்னு சொல்லி. ஸோ நான் சரி ஓகே சார் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் பேமெண்ட் கூட அப்போ நான் தெலுங்கில் வந்து 30 lakhs வாங்கிட்டு இருந்தாலும் இங்கே அவங்க வந்து 6 lakhs சொன்னாங்க. சரி ஓகே நான் பண்ணணும், இந்த படத்தை தமிழில் பண்ணி ஆகணுன்றதுக்காக அக்செப்ட் பண்ணிட்டேன். ம். ம். பட் ஆனால் சொன்னேன் எனக்கு டேட்ஸ் மட்டும் நான் தெலுங்கில் ஆனந்தமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ம். சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலான்னாரு ஃபஸ்ட்டு. ஓகே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஷூட்டிங் ஆனால் அவர் என்னென்னா அந்த டைம் அவங்களெல்லாம் எப்படி படம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா இந்த ஃபைனான்ஷியஸ் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன் இங்கே. ம். 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 இப்போ ராமோஜி ஃபிலிம் சிட்டி அவங்க பெரிய கன்சர்ன். அவங்க வந்து டேட்ஸை வாங்கிட்டாங்க, அவங்க கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே இவர் வந்து ஒரு டைம் ஷூட்டிங் எங்களை டேட்ஸ் வாங்கிட்டு பண்ணலை. ஸோ நான் வந்து அந்த டேட்ஸை வந்து அங்கே கொடுத்துட்டேன் ஆனந்தமாய டைரக்டருக்கு. இங்கே பார்த்தா இவர் இந்த சடனாக ஃபோன் பண்ணி எனக்கு பேமெண்ட் கொடுத்துட்டாங்க ஃபைனான்ஷியஸ், நீ வா ஷூட்டிங்கன்னாரு. நான் சொன்னேன் எப்படி அங்கே கொடுத்தாச்சு, அங்கே குரு அவருக்கு அவங்களாம் ஷூட்டிங் பிளான் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணி இப்படி தான் திட்டினாரு. ஏய் மகனை நீ எனக்கு பெரிய பெரிய ரஜினி நினைப்பவனுக்கு வந்தால் வெட்டி போடுவேன்ட்டாரு. எனக்கு டேட் கொடுக்கல வெட்டி சிவசக்தி பாண்டியன் சார் இருக்கார்ல, ஓப்பனாக சொன்னார். எனக்கு அவன் என்னோட அப்போ மேனேஜர் வந்து அவன் புத்தூர்காரன், புத்தூரில் இருக்கான், தமிழும் பேசுவான் தெலுங்கும் பேசுவான். அவர் ஃபோனை கடவுள் ஓடுவான். போட்டு தான் திட்டு வேற அவர். ஏய் எனக்கு டேட் கொடுக்கல வெட்டி போடுவான் வந்தாகணும் அவனு. அங்கே பார்த்தா ஏன் குரு எனக்கு நீ நான் உன்னை இன்ட்ரூஸ் பண்ண எனக்கு டேட்ஸ் இல்லைன்னு அவ்வளோதான். எப்படியெல்லாம் அப்பா கடவுள் எவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்டு வந்துருது அந்த டைம்லாம். மைண்டெல்லாம் இதாகிடும். நடிக்கிற ஒரு பக்கம் விட்டாலும் இது வர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்ல. யாருக்கு டேட் கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க. இப்போ நான் சில டேரக்டர் சில ஆர்டிஸ்ட்டை பார்த்து உள்ளே வச்சுட்டு இருப்பேன், அவங்களாம் எப்படி தான் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. பீக்கில் நடிச்சிட்டு இருக்காங்களே நிறைய பேர், நிறைய காமெடி ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள ஜோதிச்சு பாருங்க. உள்ள அவங்கள வெளில பார்த்து யோசிப்பாங்க எல்லாரும், கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சிருக்கேன், கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சு என்ன யோசனை நிம்மதி இருக்குமா? இருக்காதுல்ல. இது ரொம்ப புதுசாக இருக்குது எனக்கு. இது தெரியாது நிறைய பேருக்கு. எங்களுக்கு தான் தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எனக்கு தான் தெரியும் எவ்வளோ. அதாவது மைண்ட் இதாகிடும் ப்ரோ. அதாவது இப்போ நீங்கள் யோசிச்சு பாரு. இப்போ எனக்கு எப்படின்னா நான் இந்த படத்தை பண்ணி ஆகணும். காதல் கோட்டை படத்துக்கு அப்புறம் வந்து அடுத்த படம் ராமகிருஷ்ணான்றது எனக்கு பெரிய பிரேக் கொடுக்க போகுது. நான் அதை பார்த்துட்டு ஒரு படம். அங்கே வந்து ஆனந்தம் சூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் அதே டைரக்டரு அதே ப்ரொடியூசரு ஆனந்தமாய் என்ற படம். ஸோ அந்த படம் போகணும், எனக்கு இந்த படம் போகணும். ரெண்டு பேர்ட்டும் அவர் என் குரு, இவரும் நல்ல பெரிய ப்ரொடியூசரு. ஸோ நான் என்ன பண்ணுறது? இப்போ அதான் நாங்கள் தப்பு பண்ண மாட்டோம். அவருக்கு நான் கொடுத்த டேட்ஸில் வந்து அவர் படம் பண்ணல.
ஏன்னா அவருக்கு அங்கே ஃபைனான்ஸ் பேமெண்ட் ரிலீஸ் ஆகலை. ம், 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 ம். ஸோ நான் இங்கே வந்து டேஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த டேஸை கூட நான் என்ன பண்ணுறது, அதான். கொடுக்கலன்னா வெட்டு வேணா எப்படி இருக்கும். அது நான் சின்ன பையன் வேறு எப்படி இருக்கும் அந்த டைமு. அப்பா இதாக இருக்கும். எப்படி அதாவது வந்து இப்போ நடிச்சுக்கிட்டு இருப்போம், நடிச்சுட்டு இருப்போம் பிரியா வருவான், சார் அவர் லைன் இருக்கா சார் எடுத்தானே, ஏய் என்ன பிரியால நீ மவனை வெட்டி போடுவான் டே கொடுக்கலன்னா எப்படி இருக்கும். புரியுது. ஐயோ கடவுளே, இப்போ ரிலாக்ஸாக சந்தோஷமாக வந்துட்டு இருக்கோம். Okay. இந்த வடிவேல் சார் சொல்றேன், எப்படி வந்து சிக்கிரிக்க பாத்தியா அப்பா அதான் என்னென்னா வெளியில் வந்து இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் நல்ல பிஸி பயங்கர பிஸி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ நான் உள்ள யோசிச்சுட்டு பார்த்துப்பேன், அவன்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறான் பாவம், இவங்களுக்குலாம் தெரியுமா, அவன் நைட் தூக்கம் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் காசு வச்சு காசு சாப்பிட முடியுமா, என்னதான் பண்ண முடியும், சாப்பிட கூட டைம் இருக்காது, அப்படி ஓடணும். சரி அது மேபி என்னென்னா வந்து சில பேருக்குலாம் அந்த டைமில் வந்து சம்பாதிச்சு வச்சுட்டா பெட்டர்னு அவ்வளோதான். பட் லைஃப் ஃபுல்லாக இருக்குன்னா இடணும் மற்றவங்க இருக்காங்க. ஓகே. ஸோ உங்களுடைய அடுத்த பயணம் வந்து இன்னும் வந்து நல்லா சிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் சார்பாகவும் குமுதம் சார்பாகவும் கேட்டுக்கிறேன். உங்கள்ட்ட இவ்வளோ பேசின ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த வாய்ப்பளித்த கூதுமுக்கு மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.